ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள்னால் 10வது அத்தியாயத்தையும் முடிச்சிட்டோம். இந்த 10வது அத்தியாயம் முடிச்சிட்டோம். சரி, 11வது அத்தியாயம் போகிறதுக்கு முன்னாடி 10வது அத்தியாயத்தில் என்னெல்லாம் பார்த்தோன்னு ஒரு பார்வை பார்த்துடலாமா? இந்த 10வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம்னு ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? அதாவது ஆளவந்தார்ன்ற மகான் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு சுருக்கமான ஸ்லோகம் கொடுத்துருக்காரு. கீதார்த்த சங்கிரகம்னு அந்த ஒரு நூலில். அதில் இந்த 10வது அத்தியாயத்துக்கான சுருக்க ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? இந்த 10வது அத்தியாயத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுதுன்னா, பகவானுடைய கல்யாண குணங்கள், நற்குணங்கள், அவருடைய சொத்து, அவர் ஆளுகைக்கு உட்படுத்தி வைத்திருக்கும் தன்மை, அதாவது இந்த நியமன சாமர்த்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் சொல்லப்படுதுன்ட்டு. அப்போ பகவான் அர்ஜுனா கேட்டுக்கோ, நான் இப்போ என்னை பற்றி சொல்ல போகிற விஷயம்லாம் ரொம்ப பரமமான விஷயம், ரொம்ப உயர்ந்ததான விஷயம், நீ எனக்கு ரொம்ப பிடித்தமானவன்றனால நான் இதெல்லாம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்ல ஆரம்பிக்க, அப்போது அர்ஜுனனுக்கு மேலும் ஆசை வளருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 7வது அத்தியாயத்துலேருந்தே பகவானுடைய பெருமைகள்லாம் கேட்டுட்டு வரான் இல்லையா? அதனால் மேலும் ஆசை வளர அர்ஜுனன் பகவானே, உன்னை பற்றி நான் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும், நீ எதுலெல்லாம் இருக்க, எப்படியெல்லாம் இருக்க, உன்னுடைய சொத்து விவரங்கள்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்க, அப்போ பகவான் கண்டிப்பாக நான் உனக்கு இதை சொல்கிறேன், ஆனால் இதை சொல்லி கேட்டு முடிக்கிற அளவுக்கு உனக்கு ஆயுள் கிடையாது, இன்னொன்று இதை சொல்லி முடிக்கவும் முடியாது, எவ்வளோ நாள் சொன்னாலும், 1000 கணக்கான வருஷங்கள் சொன்னாலும், 1000 ஸ்லோகத்தில் சொன்னாலும், லட்ச ஸ்லோகத்தில் சொன்னாலும் முடியாமல் தான் இருக்கும், இது முடிவே இல்லாதது. இருந்தாலும் நான் ஒரு வர்க்கமாக எடுத்து இந்தந்த வர்க்கத்தில் நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு பகவான் சொல்லி அதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்போது ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, அதாவது ஆதித்யர்களுக்குள்ள இந்த 21வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஆதித்யர்களுக்குள்ள நான் விஷ்ணுவாக இருக்கேன், அதே போல் வேதங்களில் சாம வேதமாக இருக்கேன், புரோதசாம் ச முக்கியமாம், அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வராரு. ருத்ரர்களுக்குள்ள சங்கரனாக இருக்கேன், கந்தர்வர்களுக்குள்ள சித்திரரத்தனாக இருக்கேன், ஆயுதங்களுக்குள்ள வஜ்ராயுதமாக இருக்கேன் அப்படின்ட்டு பல வாரம் பல ஸ்லோகங்களாக சொல்லி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 38வது ஸ்லோகம் வரைக்கும் இதுதான். அதாவது நான் தண்டனை கொடுப்பவர்களுக்குள்ள நான் தண்டனையாகவே இருக்கேன், வெற்றி பெறணும்னு அந்த உறுதியோடு இருக்கிறவர்களுக்குள்ள நான் அந்த வெற்றி பெறணுன்ற அந்த முயற்சியாகவே இருக்கேன், அதே போல் ஞானிகளுக்குள்ள நான் அந்த ஞானமாக இருக்கேன் அப்படின்ட்டுலாம் 38வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்லிட்டு கடைசியாக 39வது ஸ்லோகத்திலேருந்து முடிக்கணும் இல்லையா அத்தியாயத்தை. அதாவது இது வரைக்கும் இதெல்லாம் சொல்லதெல்லாம், அதாவது இப்போ நான் சொன்னது மட்டும் கிடையாது, இது போல் கண்ணுக்கு எட்டின கண்ணுக்கு எட்டாத, அசைவன அசையாதன அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணமாக இருக்கேன். அதாவது இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஆடை வஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அதுக்கு காரணம் எதுவாக இருக்கும்? அப்படியே நூல்லேருந்து பஞ்சு அப்படின்னு போய் கடைசியில் பருத்தி கொட்டையில் நிற்குமா? அப்போ அதுதான் காரணப்பொருள். எல்லாவற்றுக்கும் காரணப்பொருளாகவும் நான் தான் இருக்கேன், அந்த காரணப்பொருளுக்கும் காரணமாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். பீஜம் ததகம் அர்ஜுனை சர்வபூதானாம், எல்லாத்துக்கும் நான் தான் பீஜம், ஆதாரம், காரணம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே போல் என்னுடைய இந்த திவ்யமான இந்த குணங்களுக்கோ இல்லை இந்த சொத்து கணக்குக்கோ முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லி, அதே போல் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஜீவராசிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் சிலத்துக்கு ஆணையிடக்கூடிய அந்த தன்மை இருக்கும், நியமிக்கும் தன்மை சிலவற்றுக்கு இருக்கும், வெற்றி செல்வம் சிலவற்றுக்கு இருக்கும், ஒளி படைத்ததாக சிலவற்று இருக்கும். இது போல் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் என்னுடைய சிறப்பான பெருமையிலிருந்து, மிக உயர்ந்த அந்த தேஜஸ்லேருந்து ஒரு சிறு துளியிலிருந்து பிறந்ததாக நீ எடுத்துக்கொள்ளணும்னா அப்போ பகவானுடைய பெருமை எவ்வளோ இருக்கணும் இல்லையா? அதை சொல்லி கடைசியாக அதவா பகுநைனேன விஷ்டபியாகம் இதம் கிருஷ்ணம்னு, இப்போ நான் சொன்னது எல்லாமே, அதாவது அசைவது அசையாதன அப்படின்னு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் நான் தான் நியமிக்கிறேன், தாங்குறேன், எல்லாத்தையும் எப்படி உள்ளே இருந்தும் தாங்குறேன், வெளியில இருந்தும் தாங்குறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு. 10வது அத்தியாயமே ரொம்ப சிறப்புமிக்க அத்தியாயம். ஏன்னா பகவான் தன்னுடைய வாயால் தன்னுடைய சொத்து கணக்கை சொல்கிறான்றதுனால இப்போ அந்த சொத்து கணக்கு கேட்ட அர்ஜுனனுக்கு இன்னொரு ஆசை, இது மொத்தத்தையும் சேர்த்து நான் உன்னை பார்க்கணுமே, இந்த ஒரு உருவமா அப்படின்னு கேட்க பகவான் தன்னோட விஸ்வரூபத்தை காட்ட போகிறாரு. அதனால் அவ்வளோ ஒரு ஆச்சரியமான சிறப்பான அத்தியாயம் 11வது அத்தியாயம். கண்டிப்பாக அதையும் நம்ம தொடர்ந்து ரசித்து கொண்டே பார்க்கணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.